அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாப்பான பயணத்தை வேண்டுதல். அலி பின் அப்துல்லா அல் அஸ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மக்களுக்கு பின்வரும் பிரார்த்தனைகளை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேனும் பயணம் புறப்பட்டால் தமது ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்தவுடன் 3 முறை அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கூறுவார்கள். அதற்கு பின்பாக, யா அல்லாஹ், நாங்கள் இந்த வாகனத்தை கையாளும் திறன் பெறாத நிலையில் எங்களுக்கு இதை பணிய வைத்த நீ தூயவன். நாங்கள் எங்கள் இரட்சகரிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக உள்ளோம். யா அல்லாஹ், இந்த பயணத்தில் நன்மையையும் பயபக்தியையும் நீ திருப்தியடைய செய்யக்கூடிய நற்செயல்களையும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம். யா அல்லாஹ், இந்த பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக. இப்பயணத்தின் தூரத்தை சுருக்குவாயாக. யா அல்லாஹ், நீயே என் பயணத் தோழனாகவும் என் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பயணத்தின் சிரமங்களிலே இருந்து, நிலைகுலையச் செய்கின்ற துயர காட்சியிலே இருந்தும், செல்வத்திலும் குடும்பத்திலும் நிகழ்ந்துவிடும் தீய மாற்றங்களிலே இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். திரும்பி வரும்போது இப்படியே பிரார்த்திப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை, பயணத்திலே திரும்பி வருகின்ற போது பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாகவும், எங்கள் இரட்சகனை வழிபட்டவர்களாகவும் அவனை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் நாங்கள் திரும்புகின்றோம் என்று கூறுவார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2612 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல தேவையை நாடியவர்களாக, வியாபார ரீதியாக அல்லது புனித இடத்திற்கு செல்வதற்காக பயணம் செல்கின்றோம், அல்லது உறவுகளை பார்ப்பதற்காக, உறவுகளுடைய காரியங்கள், அந்த காரியங்களிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி நாம் வெளியூருக்கு செல்கிறோம். அப்படி செல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த பயணத்திலே நன்மையையும் பயபக்தியையும் நீ திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களையும் உன்னிடத்திலே வேண்டுகிறோம் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் என்றும், பயணம் என்பது ஒரு சிரமமான ஒன்று, அந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக என்று கேட்பது. இந்த பயணத்திலே இரட்சகனாகிய அல்லாஹுவே, நீயே எங்கள் பயணத் தோழனாகவும், நாங்கள் குடும்பத்தை விட்டு பயணம் செல்கிறோம். எனவே எங்கள் குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதியாக நீ இருப்பாயாக. பயணத்திலே நாங்கள் என்ன விஷயங்கள் நடந்தால் நிலை குலைந்து போய் விடுவோமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் பாதுகாப்பாயாக. செல்வ இழப்பு, குடும்பத்தில் நடைபெறுகின்ற தீய மாற்றம், இந்த மாதிரியெல்லாம் நடவாமல் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து இந்த பயணத்தை எங்களுக்கு அமைதியான பயணமாக, நன்மை தருகின்ற பயணமாக ஆக்கி தருவாயாக என்று பயணத்தை துவங்குகின்றவர்கள் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பயணங்களை நன்மையான பயணங்களாக, பாதுகாப்பான பயணங்களாக, எளிதான பயணங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.